மாண்புமிகு பேரவை தலைவருக்கு வணக்கம். மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட அவையினருக்கு வணக்கம். தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். உலகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் தாய்மொழியில் பெயர் வைப்பார்கள். ஆனால் தங்கள் தாய்மொழியவே தங்கள் பிள்ளைகளுக்கு பெயராக வைக்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். தமிழழகன், தமிழரசன், தமிழ் அழகி என்று மொழியின் பெயரையே தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து அழகு பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். இந்த கூட்டம் தங்கள் தமிழ் தாயை வாழ்த்தும் பாடல் தான் இந்த தமிழ் தாய் வாழ்த்து. ஆனால் இது தமிழ் தாய்க்கான வாழ்த்து மட்டும் அல்ல. இந்த பூமி தாய், நிலம், நிலத்தை சுற்றி கடல், இந்த கடலை, அந்த நீல நிற கடல் நீரை புடவையா சுத்தி இருக்கிறாளாம் பூமி தாய். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை. அந்த பூமி தாய்க்கு ஒரு அழகான முகம், சீராரும் வதனம்னா முகங்க. அந்த சீராரும் வதனம் எதுன்னு பார்த்தா திகழ்பாரத கண்டம் இந்த பாரத தாய். இந்த பூமி தாய், அவளின் அழகான முகம் இந்த பாரத தாய். அவளுக்கு சிறு பிறை போன்ற ஒரு நெற்றி, அது இந்த தென்னிந்தியா. அந்த நெற்றிக்கு அழகு, அதில் வைக்கிற ஒரு பொட்டு, அது இந்த தமிழ்நாடு என்னும் தாய். அந்த பொட்டு நெற்றிக்கு மட்டுமா வாசம் தருகிறது, 8 திக்கும் அப்படி புகழை மனமாக வீசுகிறது. அப்படி 8 திக்கும் புகழ் பறக்கக்கூடியதுதான் இந்த தமிழ்தாய். இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வளர்கிற பொழுது ஒரு தாய்க்கு வயதாகும் தானே. ஆனால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வளர்ந்த பின்னும் நீ எப்படிமா இன்னும் இளமையாவே இருக்கிற, உன் இளமைய வாழ்த்துறன்னு தமிழ் தாயை வாழ்த்தி, தமிழ் நாட்டை வாழ்த்தி, தென்னிந்தியாவை சொல்லி, பாரத தாயை வாழ்த்தி, இந்த பூமி தாயையே வாழ்த்தக்கூடிய பாடல் இது தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமல்ல, உலகத்தாய் வாழ்த்து இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பதை இந்த அவையில் சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அப்படிப்பட்ட இந்த தமிழ்தாய் வாழ்த்திற்கு தமிழ்தாயின் தலைமகனாம், தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவராம், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்திற்காக அவரை இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்துகிறேன். இனி பொது நிகழ்ச்சிகளில், கல்வி நிலையங்களில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே முதலில் ஒலிக்கும். அதற்காக தீர்மானம் நிறைவேற்றியவர் என்ற சரித்திரத்தில் முதல்வரின் பெயரே நிலைக்கும். அவரை வாழ்த்துகிறேன். இந்த தீர்மானத்தை உங்கள் மூலமாக வரவேற்கிறேன்.